गरुडगमन तव चरण कमलमिह मनसिल வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி, இப்போ பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கலுக்கு அன்னைக்கு கணுப்பிடி வைப்போம் நம்ம எல்லாருமே. அதாவது முதல் நாள் பழையது, முதல் நாள் பொங்கல், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கணுப்பிடி வச்சு கூட பிறந்தவா நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் கலந்த சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அன்றைக்கி எல்லாம் கலந்த சாதமாக சாப்பிடுவோம். ஸோ வந்து நிறைய வெரைட்டிஸ் நம்ம கலந்த சாதம் பண்ணுவோம். இருந்தாலும் நான் ஒரு 2 வெரைட்டி கலந்த சாதம் பண்ணலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஒன்று நார்த்தம்பழ சாதம், இன்னொன்று பட்டாணி சாதம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம சாதாரணமாக கணும் அன்னைக்கு லெமன் சாதம், புளியஞ்சாதம், தேங்காய் சாதம், அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் பண்ணுவோம். நான் இன்னைக்கு நார்த்தம்பழம் கிடச்சிது எனக்கு, அதனால லெமன் சாதத்துக்கு பதிலாக நார்த்தம்பழம் வச்சு இதோட ஜூஸ் வச்சு நார்த்தம்பழ சாதமும், பச்சை பட்டாணி இப்போ சீசனில் நமக்கு நிறைய கிடைக்கிறது இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு பட்டாணி சாதமும் 2 கலந்த சாதம் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் இந்த பட்டாணி சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இழுப்பு சட்டியில் ஒரு பொடி வறுத்துக்கலாம். அதாவது ஒரு பொடி நம்ம பண்ணி போடுறதுக்காக, அதுக்காக இழுப்பு சட்டியில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு காய வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம இப்போது சமையல் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா சமையலும் சீக்கிரமாக முடியும், பாத்திரமும் அதிகமாக செலவாகாது. ஸோ அதனால் லெமன் சாதத்துக்கு இதில் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் கலந்த சாதத்துக்கு இந்த பட்டாணி சாதத்துக்கு ஒரு பொடி பண்ணுறதுக்கு வறுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 4-5 மிளகா வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த 2 கடலைப்பருப்புக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா வறுத்துக்க போகிறோம். லைட்டாக வாசனை வர இருக்கு. நம்ம வந்து இப்போ கறி பொடியெல்லாம் பண்ணுறதுன்னா, சாம்பாருக்கு அரைச்சி விடுறதுனா இந்த பொடி சேர்த்துப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பொடி காரமாக இருக்கிறதுக்காக இந்த பொடி சேர்த்துட்டு போகிறோம். இது கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் திருகி வச்சுருக்கேன். ஸோ நைவேத்தியத்துக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பொடியும் தேங்காயும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறது தான் நல்லது. புது தேங்காய் உடச்சி திருகி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். இப்போது இந்த பொடி 2 நிமிஷம் வறுபட்டுருது. இதை கொஞ்சம் கோர்ஸாக, ரொம்ப நைஸாக பண்ணாமல் கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம வறுத்த அந்த பொடி ஆறுறதுக்குள்ளே நார்த்தம்பழ சாதத்துக்கு இந்த ஜூஸ் என்னன்னா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இது பழமாக இருக்குது, காயில் கூட நம்ம பண்ணலாம், பட் பழம்னா சாறு கொஞ்சம் நிறையா வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பட்டாணி சாதம் பண்ணுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, எல்லாம் பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் ஜஸ்ட் நான் கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கேரட் திருகி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், போடணும்னு கட்டாயம் கிடையாது. பட் நம்ம பட்டாணி இப்போ பச்சை கலரில் இருக்கும், ரைஸ் ஒயிட் கலரில் இருக்கும், நான் ஜஸ்ட் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து கேரட் கொஞ்சமாக திருகி வச்சுருக்கேன். இதில் இப்போது சீசன் பட்டாணி கிடைக்கிறது இல்லையா, உரிச்ச பட்டாணி, அது ஒரு 1/4 கப்பு, கொஞ்சமாக நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். அதனால் இந்த அளவில் உரித்து அதை லைட்டாக உப்பு போட்டு ஒரே ஒரு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே கூட நம்ம வதக்கலாம், பட் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் இது வதங்கட்டும்.
வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இதில் கலருக்காக லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட காரம் தான் இந்த சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதம் மொத்தம் நான் ஒரு 1.25 அழகு சாதம் வடித்து 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டாணி சாதத்துக்கும் கொஞ்சம் நார்த்தம்பழ சாதத்துக்கும். ஸோ இது உதிராக நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். இது கஞ்சி வடித்த சாதம். ஸோ ரொம்ப பொலன்னு நல்லா ஒயிட் கலரில் அதே சமயம் வெந்து இருக்கும். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாதத்தையும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். பட்டாணியில் நான் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சு தான் உப்பு போட்டு வேக விட்டேன். ஸோ இப்போது சாதத்துக்கு ஏற்ற சால்ட்டு போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கிறேன். இதுதான் ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு கலரிக்கலாம். இது நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. இதில் வாசனைக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டா நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டு போகும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மேலாக்க கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பட்டாணி சாதம் பண்ண அதே இழுப்பு சட்டிலேயே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் தொடச்சிட்டு நல்லெண்ணெய் காய விட்டுருக்கேன் நார்த்தம்பழ சாதம் பண்ணுறதுக்கு. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வெடித்த உடனே எப்பயுமே கடுகு நல்லா வெடிக்க விடணும். இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வரும், வாயில் கடிப்படும். வெடிச்சாதான் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் போட்டோம்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகாயும் அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் செவக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ செவந்திருக்கு. இப்போ சாதத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி வாசனைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே லெமன் சாதத்துக்கு சுட வைக்கக்கூடாது. லெமன் சாதம், நார்த்தம்பழ சாதம் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது ரொம்ப நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ அந்த சூட்லேயே நம்ம இது பண்ணிடலாம். அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ 2 நிமிஷம் ஆறட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இது இப்போ கொஞ்சம் ஆறிட்டு இப்போ நான் சாதம் ஆல்ரெடி வடித்து ஆற வச்சுருக்கேன். இதை அப்படியே கொட்டிக்கிறேன். சாதத்தில் ஆல்ரெடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ தாளிப்புலையும் நம்ம நல்லெண்ணெய் போட்டிருக்கோம். வேணும்னா கடைசியாக விட்டுக்கலாம், இல்லைனா இதே போகிறோம். இப்போ இந்த நார்த்தம்பழம் ஜூஸ் புழிஞ்சு வச்சோம் இல்லையா, இதில் நான் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கேன். நான் காமிக்க மறந்து போயிட்டேன். ஸோ வேணும்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜூஸை பாருங்க, பார்த்தா தெரியும் நான் போட்டிருக்க உப்பு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சு வைக்கும் பொழுது அப்படியே வச்சோம்னா கசந்து போயிடும். அதனால கொஞ்சம் உப்பு போட்டு தான் வைக்கணும். ஸோ நான் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பே இதில் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. கொத்தமல்லி மட்டும் மேலாப்பில் போட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான். சூப்பராக நார்த்தம்பழ சாதமும் பட்டாணி சாதமும் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸி தான். சாதம் மட்டும் நம்ம வடித்து உதிரா ஆற விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரு 10 நிமிஷத்தில் ஜஸ்ட்டு ஒரு இருப்பு சட்டி ஒரு குக்கர் இருந்தால் போகிறோம். நம்ம இது பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான், வித்தியாசமாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த
மாட்டு பொங்கலுக்கு கணும் அன்னைக்கு எல்லாருமே இந்த கலந்த சாதம் ரெண்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.